சிப்காட் பார்ட்டி ஃபண்ட் ஈரோடு அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு காலத்துல மஞ்சள் மாநகரமா இருந்த ஈரோடு இப்போ கேன்சர் மாநகரமா மாறிட்டு இருக்கு. இந்த பெருந்துறை, சென்னிமலை, விஜயமங்கலம் சுத்தி இருக்க கிராமங்களுக்கு போய் பாருங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் டேட்டால TWAD போர்டு டெஸ்ட் பண்ண 37 கிரவுண்ட் சோர்ஸ்ல என்ன தெரியுமா வந்திருக்கு? TDS லெவல் 5000 to 6000 mg. குடிக்கிறது இருக்கட்டும், தொட்டாலே உடம்புக்கு ஆகாத விஷயத்த நிலத்தடி நீர்ல வச்சிருக்கோம். தண்ணீர் குடிக்க தகுதியற்றதுன்னு சொல்லி அரசாங்கமே போர்டு வச்சுட்டு போயிருக்கு. இதை கேட்க வேண்டிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இண்டஸ்ட்ரியிலிருந்து வர கழிவு நீர் ஓடை வழியா பாலத்தொலைவு ஏரி வரைக்கும் வந்து கலக்கும் போது இவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. 136 கோடி காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் திட்டம் வெறும் பேப்பர்லயே வருஷ கணக்கா இருக்கு. இந்த பாதிப்பை எதிர்த்து அமைதியா போராடுறவங்க பேர்ல 10 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிற அளவுக்கு BNS சட்டத்துல கேஸ் போடுறாங்க. ஆனா விஷத்தை கலக்கிற கம்பெனி மேல என்ன ஆச்சு? வளர்ச்சி வேணும் தான், ஆனா மக்களோட உசுரையும் விவசாயத்தையும் பலி கொடுத்து வளர்ச்சி தேவையில்லை. கார்பரேட் லாபத்துக்காக லஞ்சத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்க எதிர்காலத்தை கேன்சர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிறுத்துறாங்க. லஞ்சம் வாங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தப்பிச்சிடலாம், ஆனா உங்களுக்கான கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கும். இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லை, எங்க வாழ்வாதார போராட்டம். Send this reel to the authorities until they open their eyes. இப்ப கூட TVK கவர்மெண்ட்ல சிப்காட்ல கொடுத்த புகார்ல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு கம்பெனியை ஆய்வு பண்ணாங்க. 1000ல் ஒரு கம்பெனியை ஆய்வு பண்ணா மாற்றம் வராது, இருக்க எல்லா கம்பெனியும் மாற்றணும். இதைத்தான் நான் அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். சைலன்ஸ் தான் இந்த சிஸ்டமோட ஆக்சிஜன். நம்ம பேசினா மட்டும்தான் இந்த மாற்றம் வரும். தேங்க்யூ ஈரோடு.